செங்கல்பட் அடுத்த சாலூர் என்ற கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து நிலமும் ஜெமீனுக்கு சொந்தமானது. ஜெமினி இறந்த காரணத்தினால் ஜெமீன் மகன் ஜமீன்தார் ஆகிறார். ஜமீன்தார் இறந்துட்டாரு. ஜமீன்தார் மகன் எல்லா நிலத்தையும் பார்த்து போகிற பார்த்தா எல்லா நிலத்தையும் விற்க போகிறாராம்பா. ஜமீன்தார் ஐயா, ஜமீன்தார் ஐயா, ஜமீன்தார் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? இந்த நிலத்தை விற்றாதான்யா நான் நல்லா இருப்பேன். இந்த நிலத்தில் தாங்க ஆதிகாலமாக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். நீங்கள் திடீர்னு விற்க போறீங்க, நாங்கள் எங்கேயா போவோம்? நோ ப்ராப்ளம். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு தான் நிலத்தை வைக்க போகிறேன். விவசாயத்துக்கு பதில் கம்பெனியில் வேலைக்கு போங்க. ஐயா உங்கள் காலில் விழுந்து கேட்குற விவசாயம் விடியா விற்கிறாதீங்க ஐயா. விடியா விவசாய விடியா நிலத்தை நாங்கள் எல்லாம் ஐயா என்ன மாரி நிலத்தை எப்படி விற்கிற பார்க்கலாயா? டே காளி, சத்தமெல்லாம் முடிச்சிரு. பங்காளி பங்காளி அங்க வந்து பாருங்களேன். பாருங்கடா, நம்ம நிலத்தை வைக்க கூடாது. நம்ம நிலத்தை காப்பாத்துக்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. இதே நிலத்துக்கு நம்ம ஒரு ஐயா ஒருத்தர் உயிரை விட்டுருக்காரு. நீ சொல்லு பங்காளி, நம்ம கிராமத்துக்காக ஜமீன் மகனை கொண்டுட்டா? விவசாயன்றது பல பேர் காப்பாற்ற தான் பங்காளி. அதே விவசாயத்துக்கு நம்ம ஜமீன் மகனை கொல்லக்கூடாது. தப்பு பங்காளி. நம்ம கிராமத்துக்கு நல்லது நடக்கும்டா. எல்லாம் மரத்தை பார்த்து வாங்க. என்ன பங்காளி, கணக்கு போட்டு கணக்கு என்ன? என் கணக்குலாம் சரி வராது பங்காளி. நானும் ஜமீன் மகன் மாரி சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தா என் கணக்கு சரி வந்திருக்கும். பங்காளி நீ மட்டும் ஜமீன் மகனா இருந்தா இல்லை நிலத்தை வேலை போட்டுப்ப. யாருப்பா நீ? யார் வீட்டுக்கு போற? நான் இந்த ஊர் தான். நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். பேர் என்னப்பா? ஸ்ரீ. என்ன பங்காளி நீயா? நான் யாரோன்னு பார்த்தேன்டா. சின்ன வயசில் பார்த்து பங்காளி, அதோட இப்போ தான் பார்க்குறேன் உன்னை. இந்த விவசாய நிலத்தை உங்கள் அப்பா விவசாயம் பார்த்தாரு. இப்போ சென்னையில் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பங்காளி. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இல்லை, இந்த ஊரும் நல்லா இல்லை. ஏன் என்னாச்சு? ஒரு பெரிய கதைடா. ஜெமீன் கிட்ட நான் போய் பேசுகிறேன். இதாங்க நான் சாக்லேட் எடுத்துங்கண்ணா. என்னடா என்ன விஷயம்? 12th பாஸ் ஆகிட்டேண்ணே. பரவாயில்லையே. அண்ணா பார்ப்பா, அது என்னப்பா படிக்க போகிறேன்? இன்ஜினியரிங் படிக்க போகிறேண்ணே. உங்கள் அப்பா விவசாயம் தானே? விவசாயம் படிக்க வந்தானே? அதெல்லாம் பச்சா அசிங்கண்ணே. Who is this? என்ன வேணும்? விவசாய நிலத்தை விற்க போகிறதா கேள்விப்பட்டேன். எஸ், நான் விற்க போகிறேன். இது போல் எல்லா விவசாய நிலத்தை விற்றுட்டா நாளைக்கு பசின்னு ஒன்று பணத்தையே சாப்பிடுங்க. இல்லை கூகுளில் போய் ரைஸ்ன்னு டைப் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி சாப்பிடுவீங்களா? ஐ வாண்ட் மணி. 5 minutes. ஹலோ அப்பா, நீங்கள் பிறந்து வளர்ந்த கிராமத்து நிலத்தை ஜமீன் விற்க போகிறாராம்ப்பா. அந்த நிலத்தை நம்ம வாங்கலாம்ப்பா. ஜமீன் நிலத்தை விற்க போறாரா? இதுக்காகவே நம்ம இந்த நிலத்தை வாங்கணும்ப்பா. நம்ம தான் சென்னையில் இருக்கமேப்பா, நமக்கு எதுக்கும் அந்த ஊர் நிலம்? உங்கள் நிலத்தை பார்க்க நான் இருக்கேன். நாளைக்கு என் வாரிசு வந்து எங்கள் தாத்தாவரை பார்க்கணுன்னா சென்னைக்கு டிராஃபிக் அப்போ காட்ட முடியும். சரிப்பா, உன் விருப்பம் போல பண்ணு. ஸ்மால் ஜமீன். நான் இந்த நிலத்தை வாங்குறேன்டா. ஆமா, நீ யாரு?
விவசாயி பேரன்டா. நிலத்தை மீட்டதுக்கு நன்றி பங்காளி. நன்றிலாம் இருக்கட்டும், நான் ஊர் பெரியவங்கிட்ட பேசணும். நம்ம இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. சமீபமாக பார்த்தீங்கன்னா விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அதுக்கு காரணம் இளைஞர்களை விவசாயம் பண்ணுறது இல்லை. இந்த பையனை அடுத்து என்னடா படிக்க போகிறேன்னு கேட்டேன். ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்கிறான். ஒரு விவசாய பையனை விவசாயம் படிக்க முன் வரலாம், வேற யார் முன் வருவா? ஒரு டாக்டர் பையன் நான் டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறான். ஒரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஆசைப்படுறான். ஒரு கலெக்டர் பையன் கலெக்டர் ஆகணும் ஆசைப்படுறான். ஒரு விவசாய பையன் நான் விவசாயம் ஆகணும் அசிங்கப்படுறான். எங்கள் பசங்களாம் விவசாயம் தான் பண்ணுமா, இன்ஜினியர்லாம் ஆகக்கூடாதா? தமிழ்நாட்டில் ராணுவப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் ராணுவத்துக்கு போகிறாங்க. அவங்க வீடு நல்லா இருக்கணும்ல, இந்திய நாடு நல்லா இருக்கணும். ஆனால் அது போல் விவசாயத்துக்காரங்க முன்னேற மாட்டீங்க. உங்கள் பசங்களாம் முன்னேறக்கூடாது சொல்ல, விவசாயம் முன்னேறணும் தான் நான் சொல்கிறேன். விவசாயம் விவசாயம் சொல்கிறியா? விவசாயத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? விவசாயத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் விவசாயிகளை வச்சு விவசாயம் எப்படி பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் செங்கல்பட்டு அடுத்து சாலூர் கிராமத்தில் இருக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி. என் படிப்புக்கு ஏற்ற வேலையும் வருமானமும் இல்லாததுனால மத்திய மாநில அரசுகளின் உதவியோட விவசாயத்தை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு இப்போ விவசாயத்தில் போதுமான வருமானத்தை ஈட்டி கொண்டு வருகிறேன். நீ என்னை போல இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் விவசாயத்துக்கு வாங்க.